கோடிக்கணக்கில் பணத்தை புரட்டி போட்டு படம் எடுக்குது ஒரு கூட்டம். இது அப்படியே திருட்டு விசிடியா கன்வெர்ட் பண்ணி கொள்ள லாபம் பாக்குது இன்னொரு கூட்டம். நடவடிக்கை எடுக்க புகார் கொடுத்தா இது பப்ளிசிட்டிக்கு அலைறாங்கன்னு சொல்லுது மற்றொரு கூட்டம். இந்த கோடம்பாக்கத்து கலைபரத்தை இப்ப பார்க்கலாமா? சினிமா திரைக்கதை அமைப்பதில் ஈடு என இல்லாதவர் என்று இந்திய அளவில் பெரும் புகழ் பெற்றவர் இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ். 1980களில் அடுத்தடுத்து கொடுத்த வெற்றி படங்களால் கொடிகட்டி பறந்த இவருடைய மகன்தான் சாந்தன். சில ஆண்டுகளுக்கு முன்பு சக்கரக்கட்டி என்ற படத்தில் தமிழ் சினிமா உலகில் இளம் கதாநாயகனாக அறிமுகம் செய்யப்பட்டார் சாந்தன். ஆனால் ஆரம்பம் வெற்றிகரமாக அமையவில்லை. இந்த நிலையில் சாந்தன் கண்டேன் என்கிற புதுப்படத்தில் நடித்தார். ரேஷ்மி கௌதம் என்பவர் கதாநாயகியாக நடித்த இந்த படத்தில் காமெடியனாக நடிகர் சந்தானம் நடித்துள்ளார். காதலுக்காக கண் பார்வையற்றவர் போல் நடித்து ஒரு பெண்ணின் மனதில் இடம் பிடித்தவருக்கு உண்மையிலேயே பார்வை போய்விட்டார். என்ன நடக்கும் என்பதுதான் கண்டேன் படத்தின் கதை. நடிகர் சாந்தனும் பெரும் நம்பிக்கையுடன் நடித்து காத்திருந்த வேளையில் சமீபத்தில் வெளியானது கண்டேன் திரைப்படம். படம் வெற்றியா தோல்வியா என்பது பற்றி வழக்கம் போலவே சினிமா வட்டாரத்தில் துள்ளி விளையாடியது சர்ச்சை. படம் வெளியான 5வது நாளான மே 25ஆம் தேதி சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரை நேரில் சந்தித்தது கண்டேன் படக்குழு. படத்தின் கதாநாயகனான பாக்யராஜ் மகன் சாந்தனவும் வந்திருந்தார் கமிஷனர் அலுவலகத்திற்கு. கமிஷனரை சந்தித்த சாந்தனும் அதிரடியாக கொடுத்தார் ஒரு புகார். தான் நடித்த கண்டேன் திரைப்படம் வெளியான மறுநாளை இணையதளத்தில் முழுவதுமாக திருட்டுத்தனமாய் வெளியிடப்பட்டு விட்டது என வேதனையோடு சொன்னார் நடிகர் சாந்தன். சென்னையின் பல இடங்களில் பகிரங்கமாகவே கண்டேன் படத்தின் திருட்டு விசிடிக்கள் விற்கப்படுவதாகவும் கூறினார் அவர். இதற்கு ஆதாரமாக பர்மா பஜார், ஸ்ரீநகர் போன்ற இடங்களில் வாங்கப்பட்ட திருட்டு விசிடிக்களையும் ஆதாரமாக காண்பித்தார் சாந்தன். ரிலீஸ் ஆனே படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. எல்லாரும் ரொம்ப நல்லா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளோ வெற்றிகரமாக தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். பட் அந்த டைம் பார்த்து 2வது நாளே தேட்டர்ஸில் வந்து படம் பார்த்துருக்கிற டைமில் வந்து திருட்டு விசிடிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. திருட்டு விசிடிஸ் மட்டும் வராத மட்டும் இன்டர்நெட்ல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓராண்டுக்கு மேலாக கஷ்டப்பட்டு நடித்த ஒரு படத்தை வெளியான மறுநாளே இணையதளத்திலும் திருட்டு விசிடியாகவும் வெளியிட்டு விட்டதால் தனக்கு பாதிப்பு கொஞ்ச நஞ்சமல்ல என்றும் கலங்கினார் அவர். ஸோ இந்த மாதிரி வந்து வரும்போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் எல்லாரும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 குடும்பங்கள் வந்து வேலை பார்க்குற, ஒவ்வொரு சினிமாலையும் வந்து ஒரு 100 குடும்பங்கள் வேலை பார்க்குறாங்க. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, இது டைரக்டர் ஏசி முக்கில் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், மியூசிக் டைரக்டர் விஜய் அபிநேசர் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ப்ரொடியூசர் டிசிஎஸ் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஹீரோயின், எடிட்டர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து புதுமுகங்கள் இருக்காங்க படத்தில். ஸோ எல்லாருமே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ப்ரொடியூசர்லாம் நிறைய இவ்வளோ காசு செலவு பண்ணி வந்து ஒரு படம் எடுக்கும்போது இது அவ்வளோ ஈஸியாக வந்து எங்களோட உழைப்பை திருடுற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஈஸியாக உடனே வந்து ஒரு திருட்டு விசிடி எடுத்து அதை உடனே பிரிண்ட் போட்டு வெளில வைக்கிறது. ஆன்லைனில் வந்து படம் பார்க்கும்போது வெளிநாட்டில் வந்து இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, பட் அதுக்குள்ளே வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் எந்த மீடியமில் பார்த்துருக்காங்க பார்த்தா எல்லாருமே இன்டர்நெட்ல பார்த்துருக்காங்க. கண்டேன் படம் திருட்டு விசிடியாக வந்து விட்டதால் தனக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் வரும் என்றார் படத்தின் தயாரிப்பாளரான டிசிஎஸ். செலவு பண்ணி படம் நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது வந்து சிம்பிளாக யாரோ ஒருத்தர் திருட்டுத்தனமாக எடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்லதில்லை. இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல அறிகுறியாக தெரியல. மக்களுக்கும் வந்து திருட்டு விசிடி வாங்குறத அவாய்ட் பண்ணாங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு திருட்டு விசிடியில் பார்க்கறத விட தியேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா அந்த ஒரிஜினல் எஃபெக்ட், ஒரிஜினல் குவாலிட்டி அவங்களுக்கு நல்லா தெரியும். இணையதளத்தில் படத்தை வெளியிட்ட சமூக விரோத கும்பலா வெளிநாடுகளில் ஆக வேண்டிய வசூல் கையை விட்டு போய்விட்டது என்றும் குமுறினார் கண்டேன் பட தயாரிப்பாளர். திருட்டு விசிடியால் பலர் நடுத்தெருவுக்கு வருவதை பார்க்கும் மற்றவர்கள் படம் எடுக்க எப்படி முன்வருவார்கள் என்பதும் அவரது கேள்வி. ஒரு படி மேலே போய் கொந்தளித்தார் படத்தின் இயக்குனரான ஏசி முகில். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்து ஃபோன் கால் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டேன் படத்தோட இந்த திருட்டு விசிடி அப்புறம் இந்த ஏரியாவில் விற்கிது, அதாவது ரிச் ஸ்ட்ரீட்டு, டி நகர், கோடம்பாக்கம், பாரிஸ் கார்னர் இங்கெல்லாம் விற்கிது. நானும் என்னோட அசன்ஸ் எல்லாமே போனோம். போய் பார்த்தா அங்கே வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து போட்டு
50 100ன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்னுடைய ப்ரொடியூசர் வந்து டிசிஎஸ் சார் மிகவும் ரொம்ப வந்து 1 இயராக இதுக்கு வந்து எல்லா டெக்னீஷியன் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு. எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய லைஃபு. அது வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 7-8 வருஷமா அந்த கதையை ரெடி பண்ணி நம்ம பண்ணுறோம். ஒரு சந்தோஷமான ரிசல்ட் வருது. ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி வந்து மக்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது கேட்கும் போது. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு இருந்து இதுக்கப்புறம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயத்தை கொடுக்குறாங்க. உதவி இயக்குனர், இணை இயக்குனர் என கஷ்டப்பட்டு வளர்ந்தாலும் தனியாக ஒரு படத்தை இயக்க வாய்ப்பை பெற்று முதல் படம் வெளியாவதற்கு உயிரே போய்விடும் என்றும் குமுறினார் முகில். இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு முதல் படம் வெளியாகும் போது அதை மறுநாளே திருட்டு விசிடியில் வெளியிடுகிறார்கள் என்றால் இந்த கொடுமையை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது என்றும் பதறினார். முதல் படம் நன்றாக ஓடி தயாரிப்பாளருக்கு லாபத்தை தேடித் தந்தால்தான் புதுமுக இயக்குனருக்கு அடுத்த பட வாய்ப்பே கிடைக்கும். முதல் படத்தை திருட்டு விசிடி மூலமும் இணையதளம் மூலமும் அடித்து மூலையில் போட்டால் என்னை போன்ற புதிய இயக்குனர்களால் எப்படி தலைதூக்க முடியும் என்றும் சீறினார் கண்டேன் பட இயக்குனர். கண்டேன் படத்தின் இசையமைப்பாளரான விஜய் எபினேசர் தன் பங்குக்கு திருட்டு விசிடி பாதிப்பு பற்றி புலம்பி தள்ளினார் ஏகத்துக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 2 நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்து ஃபோன் பண்ணி படம்லாம் நான் பார்த்துட்டேன், யூடியூப்ல போட்டாங்க, இதுல போட்டாங்க, எல்லா இடத்துலயும் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு கேள்விப்பட்டேன் எல்லா இடத்துலயும் இந்த படம் வந்து சிடி ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்குதுன்னு. அதை யோசிக்கும் போது எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு பேர் உழைத்து எவ்வளவு ஒரு பிசினஸ் இது அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த ஃபீல்டுல என்டர் ஆகணும்னு சொல்லும்போது அவரை நம்ம இப்படி ஒரு வரவேற்பை கொடுத்து அவரை அனுப்பிடுற மாதிரி இருக்குது. ஸோ தயவு செய்து திருட்டு விசிடியில படம் பார்க்காதீங்க. ஆனால் திரைப்பட துறையிலேயே உள்ள இன்னொரு தரப்பு சொல்லும் கதையும் வேறு மாதிரியாக இருக்கிறது. திருட்டு விசிடி என்பது எல்லா படங்களையுமே பாதிக்கிற விஷயம்தான் என்று சர்வ சாதாரணமாக குறிப்பிடுகிறார்கள் இவர்கள். காரணம், எந்தெந்த அஸ்திரங்களையோ பிரயோகித்து பார்த்து திருட்டு விசிடியை ஒழிக்க முடியாத விரக்திதான். 150 கோடி ரூபாய்களை கொட்டி படம் எடுத்த ஜாம்பவான்கள் கூட திருட்டு விசிடிக்காரர்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று பிரம்மாண்ட படங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த தரப்பினர். படம் வெளியான பிறகு ஓடாது என்று உடனே தெரிந்துவிட்டார் அடுத்த நாளில் விதவிதமாக பரபரப்புகளை ஏற்படுத்தி படத்திற்கு விளம்பரம் தேடுவது காலம் காலமாக நடக்கிற கதைதானே என்றும் சொல்கிறார்கள். சம்பந்தப்பட்ட படத்தின் கதாநாயகன் நிஜ வாழ்க்கையில் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாக கதாநாயகி போடுவார் ஒரு அணுகுண்டை. இயக்குனர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக இன்னொரு கதாநாயகி பத்திரிகைகள் மூலம் கிளப்புவார் பயங்கரமான பூதத்தை. இப்படிப்பட்ட சண்டுகள் தமிழ் சினிமா உலகில் ஏராளம் என்று பேசப்படுகிறது பரவலாகவே. இந்த வகையில்தான் பாக்யராஜ் மகன் சாந்தனு தனது கண்டேன் படத்திற்காக திருட்டு விசிடியை காரணம் காட்டி பரபரப்பை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் கிண்டலடிக்கிறது வேறொரு தரப்பு. உண்மையிலேயே படம் நன்றாக இருந்தால் நிச்சயம் தியேட்டர்களில் வசூலை குவிக்கும் என்பதை இவர்களது அசைக்க முடியாத நம்பிக்கை. திருட்டு விசிடி என்று கூப்பாடு போடுகிறவர்கள் ஆடத் தெரியாதவள் மேடை கோணல் என சொல்கிற ரகம் என்றும் விமர்சிக்கிறார்கள் இவர்கள். அதே நேரத்தில் திருட்டு விசிடி பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. ஏன் இல்லை, நிச்சயமாக உண்டு. தமிழகத்தில் உள்ள காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒரு தீர்மானத்துடன் களத்தில் இறங்கினார் தீர்வு நிச்சயம்.